சொன்னால் இல்லை, குறிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன். செக்ஸ் எஜுகேஷன் இன்றைக்கி உலகத்தில் எல்லாருமே சொல்லக்கூடிய செக்ஸ் எஜுகேஷன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படணும்னு சொல்லி. இதில் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய செக்ஸ் எஜுகேஷனை பற்றி நான் பேச வரல. அது வேறமான செக்ஸ் எஜுகேஷன். குழந்தைங்களுக்கு போய் எப்படி செக்ஸ் பண்ணணும், எப்படி ஒரு ஆண் ஒரு பெண்ணோட சேரணும், ஒரு ஆண் எப்படி பெண்ணோட சேரணுங்கிற எண்ணத்தை உட்படுத்துறது இல்லை செக்ஸ் எஜுகேஷனுங்கிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய செக்ஸ் எஜுகேஷனை ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நடக்காது. ஒரு ஆண்னா யாரு? நீ யாரு? நீ ஒரு ஆண். உன்னுடைய தேவை நிறைவேறுவதற்கு ஒரு வயது இருக்கு. அந்த வயதுக்கு வரும்போது நீ திருமணம் செய்யணும். அந்த திருமணத்திற்கு பிறகு உனக்கு குழந்தைகள் பிறக்கும். அந்த திருமணத்துக்கு தகுதியான பெண் என்று ஒருவள் இருப்பாள். அவளை நீ தேர்ந்தெடுக்கலாம் அல்லது நாங்கள் தேர்ந்தெடுத்து உனக்கு கொடுக்கலாம். விருப்பத்தின்படி நீ திருமணம் செஞ்சு அந்த பெண் மட்டும்தான் நீ கவர்ச்சி பொருளாகவோ அல்லது அந்த பெண்ணுடைய முழுமையான உரிமையாளனா நீ மாறுவதற்கு அனுமதிக்கப்படுவ. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் உனக்கு தாய் மாதிரி, உன் சகோதரி மாதிரி, உன்னுடைய உறவினர் மாதிரி. எப்படி உன் தாயை நீ தப்பான பார்வையில் பார்க்க மாட்டியோ அந்த மாதிரி அந்த பெண்ணை நீ தப்பான பார்வையில் பார்க்கக்கூடாது. எப்படி உன் தாய் இடத்துல ஓரளவு நெருக்கத்தை கடைபிடிக்க மாட்டியோ அதே மாதிரி அந்த பெண்களிடத்திலும் நெருக்கத்தை கடைபிடிக்கக்கூடாது. இப்படிங்கிற ஒரு வரைமுறை ஒரு ஆணுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பெண்ணுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும். நீ ஒரு பெண், நீ இயற்கையாகவே ஒரு ஆணுடைய கவனத்துக்கு உட்படுத்தப்படுவ. யாரா இருந்தாலும் ஒரு பெண் மேல ஈர்ப்பு ஏற்படும். இந்த வயசுல கூட, நீ சின்ன வயசுல இருக்கும்போது கூட ஏற்படும். அப்போ உனக்கு தகுதி இல்லாத எந்த ஒரு ஆணும் உன்னை தொடுவதற்கு நீ அனுமதிக்க கூடாது. நீ இல்லைன்னு சொல்லி பழகு. யாராவது உன்னை தொட்டாங்கன்னா நீ தொடக்கூடாதுன்னு சொல்லி பழகு. சின்ன வயசுல இருந்தாலும் சரி. உன்னுடைய தந்தை கூட உன்னை தொடுவதற்கு ஒரு எல்லை இருக்கு. உன் சகோதரன் உன்னை தொடுவதற்கு எல்லை இருக்கு, ஒரு வயது இருக்கு. உன்னுடைய உறவினர்கள் உன்னை தொடுவதற்கு ஒரு வயது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உன்னை தொடுவதற்கு அனுமதிக்க கூடாது. இப்படிங்கிற ஒரு கல்வியை கொடுக்கறது தான் ஒரு பெண் தன்னை எப்படி பாதுகாத்து கொள்ளணும் இந்த மாதிரி செயல்பாடுகள்ல இருந்து அப்படிங்கிற கல்வியை கொடுக்கறது தான். ஒரு ஆண் தன்னை எப்படி பாதுகாத்து கொள்ளணும், ஒரு பெண்ணை அவன் எப்படி பார்க்கணும், அவன் எந்த மரியாதையோட, எந்த கண்ணியத்தோட, எந்த பார்வையோட, எந்த ஒரு எண்ணத்தோட ஒரு பெண்ணை பார்க்கணுங்கிற கல்வியை கொடுத்து அவனை பாதுகாத்து கொள்ளக்கூடிய கல்வி தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய செக்ஸ் எஜுகேஷன். சரியா? இதை கற்றுக் கொடுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்யறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்தாங்க. சஹாபாக்கள் அடிங்கன்னாங்க அவரை. இப்போ சொல்ல விடுங்க அவரை, வாங்கன்னாங்க. அழைச்சி பக்கத்தில் உட்கார வச்சு கேட்டாங்க, உன் தாயிடத்துல செய்வியான்னாங்க. யார என்ன சொல்றீங்க, தாயிடத்தில் எப்படி செய்ய முடியும்? இப்போ நீ நினைக்கக்கூடிய பெண் இன்னொரு தாய் இல்லையா? இப்போ கேட்டாங்க, உன்னுடைய சகோதரி இடத்துல செய்வியான்னாங்க. உன்னுடைய பிள்ளை இடத்துல செய்வியா? உன்னுடைய சாட்சி இடத்துல செய்வியான்னாங்க. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன? இப்போ அவங்கெல்லாம் அவங்களுடைய உறவு இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நெஞ்சத்தை கை வச்சு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கல்வை சுத்தப்படுத்து, இவர் இதில் கெட்டிருக்காரு, இவருடைய எண்ணங்களை சுத்தப்படுத்து அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சுத்தப்படுத்தினாங்க. இப்போ இப்படி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய முறையை சின்ன வயசுலேருந்தே பழக்கணும். அப்படி பழக்கினா இந்த மாதிரி பெற்றோர்கள் இந்த மாதிரி எண்ணங்களை பிள்ளைகள் வருவதிலிருந்து பாதுகாக்க முடியும்.